அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு 16வது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். 1வது பாசுரத்துல இருந்து 5வது பாசுரங்கள் வரையும் கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னாங்க. இந்த மார்கழி மாத பாவை நோன்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற முறையும் நமக்கு சொன்னாங்க. அந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் நமக்கு சொன்னாங்க. 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரையும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழிகள் எல்லாரையும் எழுப்புனாங்க. இந்த 16வது பாசுரத்துல தோழியெல்லாம் எழுப்பிட்டாங்க. இப்போ கண்ணனை எழுப்பணும் இல்லையா, அதற்காக கண்ணனை எழுப்புறதுக்காக நந்தகோபருடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா கண்ணன் நந்தகோபருடைய இல்லத்துல தான் இருக்கிறார். அந்த கண்ணனை எழுப்பணுன்றதுக்காக நந்தகோபருடைய இல்லத்துக்கு ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்கிறாங்க. அதாவது முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை எழுப்பணும்னா வீட்டுக்கு வெளியே நிற்கிறவங்க கிட்ட அனுமதி கேட்கணும் இல்லையா. அதனால நந்தகோபுரை எழுப்புறதுக்கு முன்பாக அந்த நந்தகோபுருடைய வாசல் காவலர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட அனுமதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம பெருமாள் கோவில்ல எப்படி நம்ம துவார பாலகர்களை தாண்டித்தான் பெருமாளை சேவிக்க முடியுமோ, துவார பாலகர்கிட்ட அனுமதி வாங்கித்தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண முடியுமோ, அது போல இங்க நந்தகோபுரை எழுப்புறதுக்கு முன்பாக நந்தகோபருடைய வீட்டு வாசல்ல காவல் காக்குறாங்க இல்லையா, அந்த காவலர்கள்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லி அனுமதி கேட்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை, மாயன் மணிவண்ணன் நென்னாலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெல பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே நாயகனாய் நின்ற அப்படின்றாங்க. அதாவது நாயகனாய் நின்ற நந்தகோபுடைய வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நாயகன்னா தலைவன் அர்த்தம். இந்த ஆயர் குலத்துக்கே தலைவனா இருக்கக்கூடியவர் யாருன்னா நந்தகோபர். அந்த ஆயர் குலத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபருடைய வாசல் காவலர்களே. அந்த வாசல்ல கொடி தோரணங்கள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை தான் சொல்றாங்க, கொடி தோரணங்கள்லாம் கட்டப்பட்ட வாசல் காவலர்களே. அந்த கதவுல மணிகள்லாம் தொங்க விட்டுருக்குறாங்க, அதையும் சொல்றாங்க. மணிகள் பொருந்தி அந்த கதவை கொஞ்சம் திறந்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த வாசல் காவலர்கள்கிட்ட கேட்குற மாதிரி இந்த பாசுரம் பாடியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆயர்குலத்துக்கே தலைவனா இருக்கக்கூடிய நந்தகோபருடைய வாசல் காவலர்களே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலர்களே, மணிகள்லாம் பொருந்திய அந்த நில கதவை கொஞ்சம் திறந்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் கேட்குறாங்க. நாங்கள்லாம் ஆயர்குலத்தை சேர்ந்த சிறுமிகள், பாவை நோன்பிருந்து கண்ணனுடைய பெருமைகளையெல்லாம் பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க கேட்டபடி வரம் தரேன்னு சொல்லி நேத்தே கண்ணன் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கிருஷ்ண பரமாத்மா நேத்தே அவங்களுக்கு வரம் தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாராம். அதை தான் சொல்றாங்க. நாங்க கேட்டபடி பறை தரேன்னு சொல்லி கண்ணன் அந்த மாய லீலைகள்லாம் செய்யக்கூடிய மாயவன், கரிய நிறத்தவனான அந்த மாயக்கண்ணன் நேத்தே எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார். அதனால நாங்க தூய்மையா நீராடி தூய்மையா கொளிச்சுட்டு தூய எண்ணத்தோடு கண்ணனுடைய துயில் எழுப்பக்கூடிய பாசுரங்களையெல்லாம் பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம். அதனால நீங்க அந்த நிலக்கதவை கொஞ்சம் திறந்து விடுங்களேன். அதெல்லாம் முடியாது, என்னாலலாம் கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிடாதீங்க, சின்ன குழந்தைங்க நாங்க, அதனால மறுக்காம அந்த நிலக்கதவை கொஞ்சம் திறந்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவா கேட்குறாங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, வாசல் காவலர்களாக இருந்தாலும் சரி, அவங்க காவலர்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்கக்கிட்டே நம்ம பணிவோடு பேசணும், பணிவா நடந்துக்கணும் அப்படின்றத தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அனைவருக்குமே SPM ஸ்டூடியோ சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த SPM யூடியூப் சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டு கழித்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.